ஹலோ பீப்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா எல்எஸ்டி vs டிசி. ஸோ எல்எஸ்டி vs டிசி மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ரிவ்யூ ஷோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்க் போயிடும். டிசி வந்து டாஸ் வின் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே வந்து பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்எஸ்சியோட ஹோம் கிரவுண்டு நல்ல ஒரு பவுலிங்க்கும் அண்ட் பேட்டிங்க்கும் ஒரு டிஃபிகல்ட்டான கிரவுண்டு இது. ஸோ பவுலிங்க்கு மோஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு டாஸ் வின்னாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து டிசி வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பனிங் இறங்கின ஈடம் ராக்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் எல்எஸ்சி சைட்லேருந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. ரெண்டு பேர்கிட்டேருந்துமே மிச்சல் மார்ஷ் நல்லா ஒரு கொண்டு போனார். அதே மாதிரி ஈடம் ராக்ரம் வந்து நல்லா ஒரு செட் பண்ணார் கேமை. பட் வந்து அவரால் ஃபுல் இன்னிங்ஸ் ஆட முடியல, ஒரு ஆஃப் செஞ்சுரி. அண்ட் நிக்கோலஸ் பூரன் ஸ்ட்ரைட்டாகவே வந்து போன மேட்ச் மாதிரி இன்னொரு ஒரு ஃபெயிலியர். ஸோ நல்ல ஒரு மிச்சர் ஸ்டாக் பாலில் வந்து ஒரு போல்ட் ஆனார். அதே மாதிரி அப்துல் சமாட் ஒரு சிங்கிள் ஜீஸ். டேவிட் மில்லர் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்லோ ரன்னு. ஆயுஷ் போதினியை பற்றி சொல்லுவானுங்க, செம்ம இன்னிங்ஸ். ஆயுஷ் போதினி ஒரு மாதிரி கேம்குள்ளே இல்லை எல்எஸ்டி. ஸோ ஒரு மொமெண்டமை கொண்டு வந்தார் லைட்டாக. ஸோ அவர் ஒரு 21 பாலில் 36 ரன் அடிச்சு ஒரு 6 எதுவும் இல்லை, 6 ரன்னு தான். ரிஷப் பண்ட் வழக்கம் போல ஒரு இந்த ஃபார்ம் அவுட் வந்து இந்த சீசன் நல்லா தொடருது. ஸோ 159 வந்து ரன்னை வந்து அடிச்சிருந்தாங்க எல்எஸ்டி. 160 டார்கெட் நோக்கி டிசி போனாங்க. ஸோ டிசி ஸ்ட்ரைட்டாகவே அபிஷேக் போல் கருண் நாயர். ஸோ கருண் நாயருக்கு வந்து இன்னைக்கு பேட்டில் சரியாக படலை. பட் இருந்தாலும் வந்து அவர் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்தாரு. ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. ஆனால் பட் அவர் வந்து இன்னும் ஸ்டேபிளாக கொண்டு போக முடியல. அபிஷேக் பூரல் ஒரு சைடு வந்து 141 ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்ல ஒரு நீட்டாக ஒரு இன்னிங்ஸ் கொண்டு போயிட்டு இருந்தார். 5-4 ஒரு 6ன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்து கரெக்டாக ஈடம் ராக்கிற ஒரு ஸ்பின்னில் வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அடுத்தது வந்தாருங்க கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் வந்து செம்ம ஸ்டேபிள். ஸோ ஒய் வந்து ஏன் இவர் வந்து 14 crores போனாருன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல நிறைய மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ நிறைய மேனேஜ்மெண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க நிறையா ஃப்ரான்ச்சைசி. ஸோ இவர் வந்து ஒரு கோல் ஜெம் மாதிரி இன்னிங்ஸை எப்படி கொண்டு போகணும், ஸோ இன்னிங்ஸ் எவ்வளோ ரன் இருக்குது, இன்னும் எவ்வளோ ரன் உங்களுக்கு தேவை, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக கொண்டு போயிருக்காருங்க. அவர் என்னதான் ஸ்ட்ரைக் ரேட்டில் 135 இருந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமே ஆக்சிலரேட் பண்ணி அந்த கேமுக்கான ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டார் அவர் ஃபுல்லாகவே. ஸோ கேஎல் ராகுல் இஸ் கிளாசிக் ஃபுல்லாகவே சொல்லணும். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் வந்தார். அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஆவேஷ் கான் பற்றி சொல்லி ஆகணுங்க. செம்ம பவுலிங் ஆவேஷ் கான். 3 ஓவர் கொடுத்து 19 ரன்னு, 6.33 எக்கனாமியில். செம்மையான பவுலிங் ஒன்று. ஸோ அவர்கிட்ட வந்து நல்ல ஸ்பெல் இருந்துச்சு. மற்றவங்க கொஞ்சம் எபோவ் 20 மேலே இருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஃபைனலே டிசி தான் வான் பண்ணாங்க. 17.5 ஓவர்ஸ்லேயே வந்து மேட்சை முடிச்சுட்டாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு 4 6 செம்மையான ஒரு 6 கிடச்சிச்சு. அவரும் வந்து அதான் சொன்னேன்ல, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி சூப்பராக கொண்டு போனார். ஸோ இதில் வந்து முக்கியமாக நோட் பண்ணணும்னா நல்லா முகேஷ் சௌத்ரியோட ஸ்பெல்லு, முகேஷ் சௌத்ரி இல்லை, முகேஷ் குமார். ஸோ முகேஷ் குமாரோட ஸ்பெல்லு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அவரோட 4 விக்கெட்ஸ் தான் மேட்சே வந்து சூப்பராக மாற்றி கொடுத்துச்சுன்னு சொல்லணும். டெல்லி கேபிட்டல் சைடு. ஸோ செம்மையான ஒரு மேட்ச்சு. அதே மாதிரி வந்து பவுலர்ஸ் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க மற்ற பவுலர்ஸ். அக்ஷர் பட்டேல் வந்து 29 ரன்ஸ், மிச்சல் ஸ்டாக் வந்து 25 ரன்ஸ், ஒரு விக்கெட். ஸோ முகேஷ் குமார் வந்து 8.25 எக்கனாமியில் 30 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ சமீரா கொண்டு வந்தாங்க ஸ்ரீலங்கன். ஸோ அவர் ஒரு 3 ஓவர்ஸில் 25 ரன்ஸ். ஸோ விப்பினிகிரம் அவர் எப்பயும் போல் ஒரு ஓவர், இன்னைக்கு அவர் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. ஸோ அவரும் ஒரு எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஸோ குல்தீப் யாதவ் இன்னைக்கு விக்கெட்டில் சொல்ல வந்தார். ஸோ ஃபைனலி வந்து டிசி வந்து கம்ஃபர்டபுளான ஒரு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நல்ல ஒரு சைடாக தெரியுறாங்க டிசி. செம்மையான ஒரு இதாக இருக்குது. என்னதான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சைடு வந்து அபிஷேக் பொருள் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார். பட் அவர் அந்த மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே 1 டவுனில் வந்து கேஎல் ராகுல் வந்தாருன்னா அதை வந்து சூப்பராக கொண்டு போகிறாரு. ஸோ அப்கமிங் மேட்ச் பற்றி பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஐ ஃபீல் லைக் த வீடியோ, லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஸோ இது இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ அப்கமிங்கில் நிறையா வீடியோ இன்னும் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனி கொயரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.